அவங்க இதை கேட்ட தலைப்பா இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இருந்தது. நீங்க சொல்ல சொல்ல மகரிஷியோட அந்த ஸ்பீச்சை கேட்கவும் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதே ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா போய் எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கண்ணுல கொசு அளவுல பதிவாகும். அது வந்து மூளையில வந்து புள்ளி அளவுல, அதுக்கப்புறம் கருமையத்தில் அலை வடிவுல பதிவாயிருந்தது. இப்ப நல்லா அது திருப்பியும் நீங்க அந்த அலை வடிவில் இருந்ததை மறுபடியும் எங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டீங்க. திருப்பியும் வந்து நாங்க எங்களுக்கு அதே மாதிரி ஒரு இது நீங்க அதுக்கு நல்ல உதாரணங்கள் நிறைய சொன்னீங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது ஆக்னி தவம் பண்ண நம்மளோட ஆக்னி தவம் ஆகாமிய கர்மம் போகும். ஆன்மா காம வயப்பட்டு செய்த தவறுகள் எல்லாம் போகும். துரிய தவத்துல நம்ம இது சஞ்சீத கர்மம் எல்லாம் போகும். அதே மாதிரி பதிவுகள் அதாவது நம்ம கிட்ட பதிவு இருக்கிறதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல், இது 3 இருந்தாலே நம்ம கிட்ட பதிவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த பதிவுகளை எப்படி போக்கணுங்கிறதுக்கு நீங்க அருமையா சொன்னீங்க. பிராயச்சித்தம், மேல்பதிவு, அதுக்கப்புறம் நிர்மூலம் ஆயிடும். அதுக்கு உதாரணமா கேசட்டை சொன்னீங்க. அதுதான் ரொம்ப இது. இப்ப நம்ம கிட்ட ஆல்ரெடி ரெக்கார்டு பண்ண கேசட் இருக்கு. புதிதா ஏதாவது ரெக்கார்டு அது மேல பண்ணிட்டோம்னா பழசு அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி போறது இல்ல. அதாங்க, அதாவது ஆக்னேய தவத்தை நம்ம வந்து புலன்களிலிருந்து விடுதலை பெற்றுறோம். துரிய தவத்துல புலன் அனுபவங்களிலிருந்து விடுதலை பெற்றுறோம். துரியாதயத்துல எதுவுமே இல்லை. அந்த தனித்த மனமா நின்றோம் நம்ம. உணர்வுகளே இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா சொன்னீங்க. அதுவும் நீங்க அந்த கை விரலை வச்சு சொன்னீங்க இல்லையா, ஆன்மா கர்ம நம்ம வந்து இறைவனை எப்படி அடையணும், ஜீவாத்மா பரமாத்மா அடையணும்னா ஆணவம் கண்மம் மாயை விட்டு விலகி போய் தான் பரமாத்மா வந்து ஜீவாத்மாட்ட வரமாட்டாரு, நாம தான் போய் அதை அடையணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதுபோல பதிவுகள் எல்லாம் முற்றிலும் நீங்கிவிட்டால் இங்க இறைநிலை அதுதான் இருக்கு. ஆமாங்க, பதிவு இருக்கிற வரைக்கும் நாம அரியர் பேப்பர் தான். அதான் மேன் மைனஸ் இம்பியூரிட்டி காட். கரெக்ட்டுங்களா? அவ்வளவு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம் வேணும்? புரியுதுங்கய்யா. ஆனாலும் இந்த நீங்க சொன்ன மாதிரி பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் முறையே போராடுறோம். நம்ம எவ்வளவுதான் விளக்கத்தை கேட்டாலும் நாமளே அந்த இது போராடிதான் அந்த கடைபிடிக்க வேண்டியிருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்க இப்போ ஒரு பண்டிகைன்னு வந்தா அவங்க சொல்றதுதான் செய்யணும். நம்ம தவம் பண்ணிக்கிறோம் போதும் அப்படின்னா கூட, சிவராத்திரி நீ இந்த குலதெய்வத்துக்கு இது பண்ணணும், கொள்ளையம் போடணும், இந்த சுண்டல் எல்லாம் ஊற வச்சு நீ பூஜை பண்ணிதான் ஆகணும் அப்படிலாம் சொல்லும் போது அதுவும் நம்ம விளக்கத்தை கேட்டாலும் அந்தையும் தலைமுறையும் நமக்கு அதுக்கப்புறம் வேற நம்ம பிள்ளைங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம அது பண்ணணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதுக்குதான் இப்ப போன ஒரு பதிவு பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு ஒண்ணு பேசுனேன். அதை கேட்டு பாருங்க. சிவராத்திரி பத்தி அதுல பேசியிருக்கேன். சரி சரி. என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் சேனல்ல பாருங்க. பசித்திரு தனித்திரு விழித்திரு. விழித்திருன்னா சிவராத்திரியில ராத்திரி பூரா கண் முழிக்கிறதும் இல்ல, அங்க போய் 8 கால பூஜை பாக்குறதும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விழித்திருன்னா துரிய விழிப்பு தான் அப்படின்னு பேசியிருக்கேன் பாருங்க. சரிங்க சரிங்க. நண்பர்களே, கேள்வி அட்ரஸ் பண்ணலாங்க. சப்ஜெக்ட் தெளிவா இருக்கனால யாரும் லைன்ல வரல போல. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்கய்யா. அதாவது இப்போ ஒருத்தர் இறந்தாரான்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கண் எடுத்து உயிருள்ள ஒருத்தருக்கு வைக்கிறோம். அப்போ இந்த கண்ணுல பதிவான பதிவுகள் அந்த புதிதாக வைத்தவரோட மூளையும் கருமையும் வேறங்கிறதால இவரோட காட்சிகள் எல்லாம் அவருக்கு தெரியாது இல்லைங்களா? இதுவே இல்லை, இது ஒரு கருவிதான். அந்த இடத்துல கருவிதான் அந்த இடத்துல மாற்றி பொருத்தப்பட்ட ஒரு கருவிதான். அப்ப மூளையும் கண்ணையும் ரெண்டும் ஒரே ஆளுக்கு பொறுத்துல, ஒரே ஆளோட எடுத்து இன்னொரு ஆளுக்கு பொறுத்துனா அந்த அந்த ஐடென்டிஃபை பண்ண முடியுங்களா? மூளை அப்படி பொருத்த முடியுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லையே. நீங்களா கெஸ் பண்ண வேண்டாம். ஆமா, இந்த கண்ணை வச்சு காட்சியை பாக்குறாரோ அதுதான் இங்க அந்த மூளையில பதிவாகும். சரி சரிங்க. பானுமதி அம்மா வாழ்க வளமுடன்மா. சித்ராம்மா வாழ்க வளமுடன். பானுமதி சொல்லுங்க, கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா கேட்ட கேள்வியை தொடர்ச்சியாக அந்த நிகழ்வு நான் வந்து இங்க அரவிந்த்ல கேட்டேன். இப்ப அடுத்து இருக்க பானுமதி அம்மா கூட அதுக்கான விளக்கம் சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த கண்களிலிருந்து 2ஆ பிரிச்சுறாங்க ஐயா. அவங்க டைரக்டா அப்படியே கண்ணை பொறுத்தது இல்ல. ரெட்டினா என்றையும் மற்ற அந்த கருமையும் கருவிழி வெள்ளை விழி இதை தனியா பிரிச்சு அதை கொடுத்துறாங்க. அந்த தனி ஒரு கருவி என்பது நீங்க சொன்னது பர்ஃபெக்ட், கரெக்டுங்க ஐயா. அடுத்து என்னன்னா, அந்த நரம்புக்கும் மூளை நரம்புக்கும் தொடர்பு வந்து அற்றுப்போகி விடுகிறது. இதை ஜாயின் பண்ணி புதுசா பண்ணும்போது மூளைக்கு பதிவுகள் இவருடைய பதிவு தான் இருக்கும். அதாவது கண்ணு பொறுத்தவங்களோட பதிவு இருக்காது. அந்த மூளைக்கு தனி செயல்பாடு, இது தனி செயல்பாடு. ஆனால் மூளை ஒரு கருவிதான். லென்ஸ் மாத்தன மாதிரி
கண்ணாடி மூளை லென்ஸ் மாற்று மாத்திர மாதிரி. ஆமா, மூளை மாற்று அறுவை என்பது சக்சஸ்ஃபுல் ஆனதாக நம்ம மருத்துவ சரித்திரத்துல இன்னும் சரியா அது இது பண்ணவில்லையே. அதனால இந்த கண்ணுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது என்னுடைய புரிதல். அம்மா பானுமதி அம்மாவும் அதற்கு தெளிவான விளக்கம் சொல்லுவாங்க. பானுமதி அம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க அம்மா. அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கம்மா பானுமதி அம்மா. பானுமதி அம்மா, வாழ்க வளமுடன். கேக்குதா? வாழ்க வளமுடன்மா. பேசுங்க. நான் பேசுற கேக்குதா? கேக்குதுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, கடைசியா சொன்னதுல நான் என்னோட மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம், நீங்க மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னோட தொடர்ந்து நான் செய்யக்கூடிய சேவையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குடும்பத்தை இறைநிலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. அதுக்கப்புறம் இப்ப அம்மா கேள்வி கேட்டதுனாலதான் நான் உங்களுக்கு முதல்லயே அனுப்பினாலும் திரும்ப ஒரு தடவை ஷேர் பண்ணுவோம்னு இருந்தேன். அனார்கலி அம்மாவும் கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க. கண்ணுல கண்ணை எடுத்தாலும் கருவிலியை மட்டும்தான் பொருத்துவாங்க. கருவிலி ஒரு தோல் மாதிரி தான், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். மற்றபடி வேற எதுவுமே டச் கிடையாது. அதனால அவங்களோட ஏற்கனவே இருக்கிற பதிவுகள் அப்படியே தொடரும். இவரோட பதிவு தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றத அம்மாவும் நீங்களுமே சொல்லிட்டீங்க. ஒரு கருவின்றதும் உண்மைதான். இதுதாங்க ஐயா விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றி. வேற கேள்வி கேளுங்க வாங்க ஐயா. இப்போ தவம் மட்டுமே நமக்கு வரக்கூடிய சிக்கல்கள், அதாவது நமக்கு பதிவு நிறைய இருந்தாதான் உடல்ல நோய், களங்கம், சிக்கல்னு சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம தவம் செஞ்சு நம்ம அமைதியா இருந்தாலே நமக்கு தேவையான ஆன்சர் எல்லாம் கிடைக்குமாங்க ஐயா? நம்ம அமைதி மூலமாவே இது சரியாயிடுமாங்க? எனக்கு இது ரெண்டுலையும் குழப்பமா இருக்கு. நான் அமைதியா தான் இருக்கேன். எப்படி இந்த காட்சியெல்லாம் கேமரா மூலமா அலையாக மாற்றி அது டொமைனா மாற்றி அது காந்த அலை பதிவாக மாற்றி வான்காந்தத்துக்கு போய் அங்கே எங்கே சேட்டலைட்ல இருந்து திரும்பி இங்கே கொடைக்கானல்ல இருக்க பெரிய இதில் ரிசீவ் ஆகி அப்புறம் நம்ம டிஷ்ஷுக்கும் இங்கே பார்க்க முடியுது. அப்படியே அதே மாதிரி இங்கே நம்ம அலையில்லாத நிலைக்கு போகும்போது அது எதை எடுத்து கொடுக்கணுமோ அது வேண்டியதை வாங்கி கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல அதுவானால் அதுவே சொல்லும்ன்ற வார்த்தை இப்போ உங்களுக்கு இதுக்கு பதிலாக நான் சொல்றேன். அதுவானால் அதுவே சொல்லும். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதான் அது பதில். நல்லதுங்க, புரிதல் கிடைக்குதுங்க. நல்லதுங்க. வாழ்க வளமுடன். சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அது 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா டைம் ஆயிடும். நிறைய பேர் கேள்வி கேட்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. நல்லதுங்கய்யா, புரிஞ்சுட்டீங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தேவி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப பெண் குழந்தைகள் பாலியல் தொந்தரவுனால கொல்லப்படுறாங்க இல்லைங்களா? அது எந்த வகையான கர்மாங்க ஐயா? அது கர்ம சமுதாய வினை. சமுதாயத்துல எவ்வளவு தூரம் சின்ன திரை, பெரிய திரை, அதாவது சினிமா, அப்புறம் சின்ன திரை, வீட்டில் இருக்க டிவி, மூணாவது கையில் ஒரு திரை வந்திருக்கு. இந்த 3 வழியாகவும் எவ்வளவுக்குள்ள வேண்டாத விஷயங்களை மக்கள் மனதில் போட்டுக்கிட்டே இருக்காங்களோ இல்லைங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த நாள் படம்னா அது பேர் என்ன, இந்த ஐட்டம் டான்ஸ்னு ஒன்று வச்சு கவர்ச்சியாக ஒரு டான்ஸ் இருந்தால் தான் அந்த படத்தை ப்ரொடியூசர் வாங்குவான்னு அந்த அளவில் பயந்து தான் சேர்த்துனாங்க. அப்புறம் பார்த்தா ஹீரோயினே அதை ஆடிடுற அளவுக்கு முன் வந்துட்டாங்க. இப்போ என்ன அது சமுதாய சீரழிஞ்சு கொண்டே போகுது. அப்புறம் அந்த காட்சிகள், வேண்டாத காட்சிகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது போன்ற காட்சிகள், காதல் காட்சிகள், இந்த மாதிரி இதெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு, பொல்யூட் பண்ணிட்டு இருக்கு மக்களுடைய மனதை. புரிஞ்சோ புரியாமலோ அடுத்த ஜென்ரேஷன் அதை வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு அது வளரும் போது அந்த ஆட்டங்களை தான் போட்டு பார்க்கணும்னு நினைக்குது. அப்ப இந்த குரங்காகிய மனதுக்கு எப்ப எது கிடைச்சாலும் எல்லாரும் தப்பு பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. கொஞ்சம் சுத்தி எல்லாம் பாக்குறாங்களேன்னு மரியாதையா நடந்துகிட்டு இருக்காங்க. வேடிக்கையான விஷயம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த சமுதாயத்துக்குள்ளே போதிய மாற்றம் வர்றதுக்கு அதுதான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் எழுதுற நூல் கூட அதுதான். பெண்கள் தங்களுடைய சிறப்பை புரிஞ்சுக்கிட்டு கருமையை தூய்மை பெற்று தவம் பண்ணி உடற்பயிற்சி பண்ணி காயகல்பம் பண்ணி நல்ல மனநிலையும் ஆற்றலும் துரியாதீதமும் நல்ல பற்றின்றி தன்மையும்
சமநிலை பெற்ற மனதோட இருந்து அப்புறம் அதே நிலையில அந்த ஆடவனையும் கல்யாணம் பண்ணி அவங்களும் ஒரு அருள்நிதியா இருந்து இதுல பக்குவத்தோட இருந்து 2 பேரும் சேர்ந்து பெத்துக்கிட்ட பிள்ளைங்க எவ்வளவு திவ்யமான குழந்தைங்களா அருட்குழந்தைங்களா இருக்குங்கிறத புரிஞ்சு அது நடைமுறையில வர்றதுக்காக தான் என்னுடைய பெண்களுக்கான ஒரு நூல் எழுதிக்கிட்டு இருக்கேன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப அடுத்த ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் நம்ம தூய்மை பண்றதுக்கு தான் இந்த சஞ்சித கர்மாவை பத்தி தான், கர்மைய தூய்மைக்காக தான், கர்மைய தூய்மைன்னு ஒரு தலைப்பு கூட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால அந்த வழிவழி தொடரையும் தூய்மை பண்ணுவதற்காகத்தான் அந்த பெண்களுக்காக அந்த நூலை எழுதியிருக்கேன். இது நம்முடைய சமுதாய வினையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும், வேற ஒரு சமுதாயத்தை மாத்திர முயற்சி தான் இந்த சந்திப்பெல்லாம். ஓகேங்க, நன்றிங்க. வேற நன்றிங்கம்மா, சிறப்பான விளக்கங்கய்யா, ரொம்ப சிறப்பு. நம்ம வான்காந்தத்தையே இந்த சீரியல் போட்டு போட்டு எல்லாம் பார்த்து எல்லாரும் கலங்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அடுத்ததாக கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. எந்த செயலுக்கு விளைவு உண்டு அப்படின்னு மரிசு சொன்னாரு, நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஐயா. எந்த செயல் செய்தாலும் அந்த விளைவு நிச்சயமா வரும்னு. ஆனா தவத்துல வினைகள் எல்லாம் போகுது, பதிவு போகுதுன்னா கான்ட்ரரியா இருக்கு ஐயா. விளைவு அனுபவிச்சு தானே ஆகணும். தவம் என்பது ஒரு பயிற்சியாக, தவம் என்பது ஒரு பயிற்சியாக செய்கிற வரையில் அது ஒரு பயிற்சி. தவம் என்பது அனுபவமாகி விடுகிற போது தவத்துல நில் ஸ்டேட்டுக்கு போறதுக்கான முயற்சி. அது துரியாதத்துல நீங்க நில் ஆகிட்டீங்கன்னா அது ஒரு பயிற்சியும் இல்லை, அப்ப அங்க ஒரு ரெக்கார்டும் இல்லை, ஜீரோ. அப்சல்யூட்டுக்கு போயிட்டோம்னா ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன்ல, நிர்மூலம்னு சொன்னேன்ல, அந்த இடம் அது துரியாதீதம். அந்த வினைக்கு ஏற்ற தண்டனையை அனுபவிக்க வேணான்றீங்களா? அப்ப அனுபவிக்க தேவையில்லை தவம் பண்ணான்னு சொல்றீங்களா ஐயா? நிச்சயமாக இந்த பழவினை பதிவுகள்லாம் நீங்கிடுதுங்கிறத இப்ப பேசிட்டு இருக்கோம். துரிய தவம் செய்யும் போது துரியற்றவர்களுக்கு இவங்க முழு ஞானி ஆயிடுறாங்க, இவங்க பக்குவம் ஆயிடுறாங்க. அப்ப இவங்க கிட்ட இந்த கர்மாவும் கிடையாது. அதான் நிறைய ஞானியினுடைய நிலைமைக்கு நாமளும் போக முடியும்ன்றதான் பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட் உண்டு இல்லையா? எந்த செயல் செய்தாலும் அந்த வினைக்கு பயன் உண்டு. தப்பு செய்தா இந்த கருத்து உங்களுக்கும் எனக்கும் நாம பேசிட்டு இருக்கிற நமக்கு பாவப்பதிகளும் போக்கு வழிகளும் தலைப்பை கருத்தாய்வு செய்து வாங்கி பிராக்டிஸ் பண்ணி நம்மளை மேல கொண்டு வந்துகிட்டு இருக்கிற நமக்கு இந்த கருத்து அந்த நிலைக்கு போயாச்சுன்னு சொன்னா எனக்குமே பாடம் தேவையில்லை, உங்களுக்குமே பாடம் தேவையில்லை, யாருமே ஒருத்தர்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. அவங்களே பிரம்மமா தான் இருப்பாங்க. சதாசிவ பிரம்மேந்திரால் மாதிரி, சுக பிரம்ம மாதிரி அவங்களே பிரம்மமா தான் இருப்பாங்க. அவங்களே பிரம்மமா இருக்கும்போது அப்ப அந்த வினைப்பதிவெல்லாம் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அவங்களுக்கு எது நடந்தாலும் அது பாதிக்க போறது. அத நடுவு நிலைமை மனம்ன்றது தான் இங்க சக்சஸ். சரிங்க சரிங்க. பண்ண பாவம்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும்னு கேக்குறீங்களா? சாதாரண மனிதனாக இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுதான் ஆகணுங்கிறதுல நான் மாற்று சொல்லவே இல்லை. தவம் பண்ணி மாற்று கண்டுபிடிக்க முடியுங்கிறது தான் போக்கும் வழிகளும்ன்றது தான் தலைப்பு. ஐயோ போயிடுதுங்களா, ஐயோ போயிடுதுங்களான்னு இங்க கேட்கற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியா? இல்ல தியரி பிரகாரம் மகிழ்ச்சி பிரகாரம் அது சில செயலுக்கு விளைவு உண்டுன்னு சொல்லிட்டு, ஆனா தவம் போயிடும்னா அதுக்கு இதுவா இருக்கு, எதிர்மறையா இருக்கு. செயலுக்குரிய விளைவு அனுபவிச்சே ஆகணும். செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பே நிகழ்ந்திருக்க பரமனை போய் தூற்றுவதால் என்ன பயனும் மகிழ்ச்சி பாடியிருக்காங்க. இப்ப தண்ணி சொம்புல இருக்கு, கை தட்டி விட்டா தண்ணி கீழே தான் போகும். அங்க விளக்கு இருக்கு, அதுக்கு மேல எரியக்கூடிய பொருள் தவிர அவ காத்துல போய் பட்டுருச்சுன்னா மேல் நோக்கி எரியத்தான் செய்யும். அப்ப அதெல்லாம் வினையினுடைய பதிவு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். காத்துன்னா சுழண்டுதான் அடிக்கும். அப்போ ஒவ்வொருக்கும் பஞ்சபூதங்களுக்கும் அதுக்குரிய நேதி அது நடந்துகிட்டா இருக்கும். அது எனக்கு பாதிக்க கூடாதுன்னு ஒரு ஞானி கேட்க முடியாது. நான் தண்ணியை கொட்டிடுவேன், அது கீழே போகக்கூடாது மேலதான் போகணும்னு சொல்ல முடியாது. தீயை பற்ற வச்சிருவேன், அது மேலே எரியக்கூடாது கீழ் நோக்கி எரியட்டும்னு நம்ம கேட்க முடியாது. அது மாதிரி ஞானியர் நினைச்சாங்கன்னா அதுவுமே நடக்கும், அது வேற விஷயம். பயிற்சியாளர்களுக்காக பேசுகின்றது வேற. இவங்க பக்குவம் ஆயிட்டாங்கன்னா இவங்க பிரம்மன் தான், அந்த இடத்தோட முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த அரியர் பேப்பர்லாம் இன்னுமா கஷ்டமா, அந்த பண்ண பாவத்தை அனுபவிக்கலையே அவங்கன்ற கேள்விக்கு வேண்டாம். அதனால்தான் குருவினோட அத்வைதம் ஆகாது என்று அறின்னு சொன்னாங்க.
அவங்க குருஸ்தானத்துக்கு போயிட்டாங்க, அவங்க பியூரிஃபைண்டு சோல் ஆயிட்டாக்கா அவர் பண்ண பாவத்தை அனுபவிச்சாரா இல்லையான்னா ரமணர் கூட தான் புத்துநோய் வந்தது. அவர் நினைச்சிருந்தா அது இல்லாம பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த உடல் வேறன்ற ஞானத்தை கொடுத்ததுனால அவருக்கு புத்துநோயை அவர் இருந்து அனுபவிச்சு காட்டினாரா இல்லையா? உடல் வேற, நான் வேற, அது பாட்டுக்கு இருக்கட்டும், விடுங்க, அந்த வலி வேதனை நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கோங்கன்னு கையை கொடுத்துட்டார். இது உங்களுக்கு பதில் புரியும்னு நினைக்கிறேன். சரிங்க, நல்லது. அதை நினைச்சாங்கன்னா அந்த பதிவை இல்லாம பண்ணிக்க முடியும், நினைச்சா அதை வாங்கி அனுபவிச்சுக்க முடியும். பிறருக்கு வந்த நோயை தான் வாங்கிட்டு அனுபவிச்ச மகான்கள்லாம் இருக்காங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சிறப்பான பதிலுங்க ஐயா. ஐயாவே சொல்லிட்டாரு. இப்ப பிராயச்சித்தம் அண்ட் மேல்பதிவு செய்து வினைகள்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாங்கிறத சொல்லிட்டீங்க, தெளிவா சொல்லிட்டீங்க. அதை விட அதுவும் சொன்னீங்க, தன்மை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சவர்க்கு திண்ணை வினையை பிடித்து திசைவர் திண்ணையை வைத்து, அதையும் தெளிவா சொல்லிட்டீங்க. அவரோட கேள்விக்கான பதில் உங்களோட இன்னைக்கு ஸ்பீச்லயே இருக்கு. நன்றிங்க ஐயா. ஐயா நிறைவு செய்யலாங்களா ஐயா? என்ன யாராவது கேள்வி கேட்கறாங்களா? கேளுங்க. அன்பர்களே, கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. முடிச்சுக்கலாம். சரிங்க. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்த சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து.